ஆண்டி ஃபிளாரோட ஆவரேஜ் டெஸ்ட்ல சுமார் 51க்கும் மேல. ஜிம்பாப்வேக்காக விளையாண்டு இவ்ளோ பெரிய டெஸ்ட் ஆவரேஜ்லாம் வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டி ஃபிளார் நல்லா விளையாண்டா மட்டும் தான் ஜிம்பாப்வே ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. 1992ல ஜிம்பாப்வேக்காக டெபியூ பண்றாப்ல நம்மால் ஒரு தரமான லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். சுமார் 63 டெஸ்ட் மேட்ச்ல 4700 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காப்ல. அதுல 12 செஞ்சுரி. ஆண்டி ஃபிளாரோட பேட்டிங் பார்ட்னர்ஸ் ஒன்னும் சச்சினும் டிராவிடும் கிடையாது. நம்மால் உலகத்தில் இருக்க எல்லா டாப் பவுலர்ஸையும் ஃபேஸ் பண்ணி நல்லாவும் விளையாண்டுருக்காப்ல. ஒன் டேல கிட்டத்தட்ட 7000 ரன். ஜிம்பாப்வேக்கு டெஸ்ட்லயும் சரி ஒன் டேலயும் சரி அதிக ரன் அடிச்சதே ஆண்டி ஃபிளார் தான். ஜிம்பாப்வே மாதிரியான ஒரு டீமுக்கு விளையாண்டு எப்பவுமே கன்சிஸ்டன்டா விளையாடுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அனில் கும்ப்ளே, முத்தையா முரளிதரன், ஷேன் வார்ன், கிளென் மெக்ரா இவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இவ்வளவு நல்லா விளையாண்டுருக்கான். ஜிம்பாப்வேல 2 ஃபிளார் இருந்தாங்க. ஒன்னு நம்ம தலைவன் ஆண்டி ஃபிளார், இன்னொன்னு தம்பி கிராண்ட் ஃபிளார். நம்மால் பேட்டிங்ல மட்டும் பிஸ்து கிடையாது, ஒரு மொரட்டு கீப்பரும் கூட. சுமார் 300 டிஸ்மிஸ்ல விக்கெட் கீப்பரா பண்ணியிருக்காப்ல. ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்லாம் இப்ப எல்லாருமே அடிக்கிறாங்க. அப்பெல்லாம் ஆண்டி ஃபிளார் தான் அதுல பிஸ்து. ஆண்டி ஃபிளார் கடைசியா 2003 வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா விளையாண்டாப்ல. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி நேரா இங்கிலாந்து பக்கம் போயிட்டாப்ல. இங்கிலாந்து டீம் டைரக்டரா கோச்சாலாம் இருந்தாப்ல. ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் இப்ப எல்லாருமே அடிக்கிறாங்க.